السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قل رب زدني علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளரும் நிகழ்ந்தா பெறக்கூடிய எல்லாம் வல்ல
நம்மளெல்லாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் உண்மை தோழர்கள் அனைவர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிருபையும் கருணையும் உண்டாகட்டுமாக. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 2026 ஏப்ரலிலிருந்து 2027 வரைக்குமான தொடர் பிரச்சாரம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற ஒரு அஜெண்டாவின் கீழ் ஒவ்வொரு மாதமும் நபிகளாருடைய ஆட்சி குறித்து, நபிகளாருடைய பண்புகளை குறித்து, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளை குறித்து, அவருடைய ஆட்சி பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதுல இந்த மாசம் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தின் அடிப்படையிலே நபி வழியே நமக்கு தீர்வாக இருக்கும், நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற அந்த அஜெண்டாவின் கீழ் நாங்கள் இந்த ஒரு மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலையும் நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய ஒரு தலைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பு இந்த மாதத்தில் தேர்வு செய்வதற்கான காரணம் என்னென்றால், இப்ப வர இருக்கு ரபியுல் அவ்வல் மாதம். நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில் பள்ளிவாசல்களில் ரபியுல் அவ்வல் மாதம் முதல் பிறையில் இருந்து 12 நாட்கள் பள்ளிவாசல்களில் இந்த மௌலித் பாடல்களை பாடப்படுகிறது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதிகளிலையும் வீடுகளிலையும் இந்த மௌலத்து கச்சேரிகள் அரங்கேற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இது செய்கிறார்கள் என்றால், நபிகளாரை நேசிக்கிறோம், அதான் காரணம். நபிகளாரை நேசிக்க வேண்டும், அதை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் நபி மொழியும் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. நபிகளாரை நேசிக்க வேண்டும், மற்ற தலைவர்கள் மாதிரி நம்ம நேசிக்க முடியுமா? இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய அரசியல் தலைவர்கள் இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்குள்ள தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டார், அவர்களுக்காக நான் தீ குளிப்பேன், அவர்கள் என்ன செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அவர்தான் அங்கே இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு ஒரு எந்த ஒரு காரணத்தை முன்னோடியாக எடுக்காமல், முன்மாதிரியாக எடுக்காமல், சினிமாவை மட்டுமே முன்னோடியாக எடுத்து, சினிமா என்ன ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ல போகிறது என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் நேசிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேசம் கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அப்படி நேசிக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும், அதனால்தான் அந்த ஜும்மாவுடைய தலைப்பாக உத்தம நபியை உளமாற நேசிப்போம், உண்மையாக நேசிக்க வேண்டும். ஏதோ வாயால நான் நபிகளாரை நேசிக்கிறோம் என்பது அர்த்தம் கிடையாது. தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொன்றையும் கடைபிடிப்பது, அதுதான் நபிகளாரை நேசிப்பது அர்த்தமாகும். அதை திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். 33வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்காங்கள, இந்த நபி எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மூமின்கள் தங்கள் உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லிவிட்டு, வஸ்வாஜுஹு உம்முஹாத்துஹு, நபிமார்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்களா, அவர்கள் இந்த உலக மக்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி யதைஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன்,
லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூன ஹத்த இலைஹி வ வாலிதைஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மூமின் ஆக முடியாது. எதுவரைக்கும் என்றால், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகளை விட நான் ஒரு படி மேல உங்க உயிரை விட நேசிக்காத வரைக்கும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக முழுமையடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதே செய்தியை ஒட்டின அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களும் தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன் என்று பட்டியல் போடுகிறார்கள். நான் என்னுடைய மனைவியை விட, மக்களை விட, உலக மக்களை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் என் உயிரை தவிர, என் உயிருக்கு மேல கிடையாது. ஃபர்ஸ்ட் என் உயிரா நீங்களான்னா ஃபர்ஸ்ட் என் உயிர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல, நீ உன்னுடைய உயிருக்கு மேல என்னை நீ நேசிக்காத வரைக்கும் நீ முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு, அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன், என் உயிருக்கு மேல நான் உங்களை நேசிக்கிறேன். இப்பதான் நீங்க முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆயிருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், 3வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆன், அந்நபியு அவ்லா பில் முஃமினீன அன்ஃபுஸிக்கும். இந்த நபி அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் இந்த நபி இருக்கிறாங்கள, இந்த நபியை நீங்க நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை ஏன் நம்ம நேசிக்கணும் என்றால், அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான், நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறான், நமக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறான். ஒட்டுமொத்த மனித சமுதாயம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நேசிக்கத்தான் வேண்டும். அல்லது அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், அல்லாஹ் நம்மளை நேசிக்கத்தானே வேணும். அல்லாஹ் நேசித்தா தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். நேசம் என்றால் என்ன? அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டுவது. அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டுமானால் ஃபத்தபியூனி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுவதுதான் நபிகளாரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். பின்பற்றுவது என்றால் என்ன? நீங்க அப்படித்தானே நம்ம இருக்கோம். பின்பற்றுவது தெரியாமல் தான், நபிகளாரை எப்படி நேசிக்கணும் என்பதை தெரியாமல் தான் இன்னைக்கு சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்க, வருடத்திற்கு ஒரு மாதம் அந்த ரபியுல் அவ்வல் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் வைத்து பள்ளிவாசல்களில் இன்னைக்கு மௌலத்து கிதாபுகளை, சொல்ல போனால் குப்பைகளை அவர்கள் அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா மீலாது விழா என்று சொல்லி பெரும் பெரும் அரசியல் தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து மேடைகளை சங்கமிக்க வைத்து, நபிகளார் எதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்ன, நாட்டியம் பேசின திராவிடர்களை அழைத்து கொண்டு வந்து, எந்த அளவுக்கு சொன்னால் அண்ணா, கலைஞர், இது போன்ற அரசியல் பெரும் தலைவர்கள், கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள், கடவுள் இல்லை, கடவுளை போதிப்பவன் முட்டாள் என்று சொன்னவர்கள் எல்லாம் நபிகளாரை அந்த மேடையில வைத்து நபிகளாருடைய வரலாறுகளை, நபிகளாருடைய செயல்பாடுகளை அங்கே சங்கமிப்பார்கள். பார்க்கிறோம். முஸ்லிம்களும் அதே மாதிரி தான் என்ன செய்றாங்க, ஒரு மாத காலம் நபிகளாரை நேசிக்கிறேன் என்ற பெயரில் நபிகளாரை, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு மேலாக வரம்பு மீறி புகழ்ந்து இணை வைக்கக்கூடிய காரியத்தை இந்த ஒரு மாத காலம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே அந்த 3வது அத்தியாயத்திலே 32 சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்,
நீங்கள் மாறு செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு நீங்க கட்டுப்படுங்கள், தூதருடைய வழிகாட்டுதலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி யார் தங்கள் முஸ்லிம் என்று சொல்லுகிறார்களோ, இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு நம்ம பேர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபிகளுடைய சபையில் இருந்தார்கள் சில முனாஃபிக்குகள். இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார்கள். அவர்கள் தான் நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரிடத்துல அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 63 ஃபர்ஸ்ட் வசனம். அவங்க சொல்றாங்க, சத்தியம்னு சொல்றாங்க, நயவஞ்சகர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு முஸ்லீம்கள் அப்படித்தானே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க நபிகளை உயிருக்கு மேல நேசிக்கிறோம், அதுக்காகத்தான் இன்னைக்கு மௌலிது பாடல்லாம் பாடுறாங்க. நேசிக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நேசிக்கிறாங்களா என்றால் நாமளவில் நேசிக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் சொல்ற மாதிரி நடக்கிறதா என்னை நேசிப்பதா அர்த்தமாகும். அப்ப நபிகளாருடைய காலகட்டத்தில் அந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். நபிகளை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். இந்த வாசனம் இன்னைக்குள்ள பேர் தாங்கி முஸ்லிம்களுக்கு பொருத்தமா இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், நயவஞ்சகர்கள் பொய் சொல்லுகிறார்கள், நபி என்று சொல்லுகிறார்கள், ஆனா பொய் சொல்றாங்க. நான் சொல்றேன் நீங்க நபிதான், நான் உண்மையை சொல்லுகிறேன், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று, நயவஞ்சகர்கள் பொய் சொல்கிறார் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் என்று இந்த 63 ஃபர்ஸ்ட் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இன்னொரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனுடைய சூரத்து தௌபா என்று 9வது அத்தியாயம் 24வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன் கான ஆபாவுக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் தந்தை, வா அபுனாவுக்கும், உங்கள் பிள்ளைகள், வா அஷ்ரத்துக்கும், உங்கள் சகோதரர்கள், வா அஸ்வாஜுக்கும், உங்கள் மனைவிமார்கள், அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் குடும்பத்தார்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வம், நீங்கள் நஷ்டமாகி விடும் என்று சொல்லக்கூடிய வியாபாரம், 8 விஷயத்தை சொல்லலாம். நீங்கள் திருப்தியாக இருக்கக்கூடிய உங்கள் வீடு, 8 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் மனிதனுக்கு ஈர்க்கப்படக்கூடியதுதான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஆகிய இவைகளை இந்த விஷயத்தை விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய பாதையில போரிடுவதை விடும் இது உங்களுக்கு நேசத்திற்குரியதா ஆகிவிட்டால் அப்படித்தானே இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவன் தௌஹீத பேசினா வியாபாரம் வராது, அதெல்லாம் தௌஹீத நம்ம வெளியில வச்சுக்கிடுவோம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவதை விடையும் இதெல்லாம் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக ஆகிவிட்டால், அப்படி நீங்கள் நினைத்து விட்டால் காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களிடத்திலே வரும். எப்போ வரும்? மரணத்திற்கு பிறகு வரும். மரணம் எப்போ வேணாலும் வரணும்ல, அல்லாஹ் தான் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க மறத்திருந்த உலகம்தான் கதி என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கு மரணம் வரும். மரணம் வந்தால் அப்ப நீங்க சந்திப்பீங்க அல்லாஹ்வுடைய வேதனைய அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த சம்பவத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்
சூழல் வந்தாலும் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு பெரும் அடி ஏற்பட்டு சின்னாபின்னமாக சிதறி நபிகளாரை குறிவைத்து தாக்கக்கூடிய அளவிற்கு எதிரிகள் தயாராகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போரின் போது சொல்லுகிறார்கள், என்னை இந்த எதிரிகளிடம் இருந்து எனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எதிரிகள் எல்லாரும் குறிவைக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதரை காலி பண்ணி விட்டால் இஸ்லாம் காலியாகிவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த எதிரிகளிடம் இருந்து என்னை யார் பாதுகாக்கிறார்களோ, எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. 7 அன்சாரி தோழர்கள் களத்துல இறங்குறாங்க. ஒவ்வொருவராக களத்துல இறங்கி தன்னுடைய உயிரை அங்கே சகிதாக்கப்படுகிறார்கள், எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த எதிரிகளிடம் இருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவர் யார்? அவர் நாளை மறுமையிலே நண்பராக இருப்பார். இறங்குறாங்க சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள். இப்படி கிட்டத்தட்ட 7 நபர்கள் அன்சாரி தோழர்கள் இறங்கி அங்கே அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காண்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள். இதுதான் நேசம். நேசங்கிறது வாயால சொல்லிட்டு போறது கிடையாது. நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் உலகமே எதிர்த்திருந்தாலும் அதுல நாம ஒருபோதும் ஒரு படி அல்ல, ஒரு நூல் கடல் நம்ம இறங்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அது. அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தா நம்பிக்கை கொண்டவர் யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. இதுதான் நேசத்துடைய வெளிப்பாடு. இதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். அதன் தொடர்ச்சியிலே அதாவது முஹாஜிர்கள், 2 முஹாஜிர்கள் அந்த களத்திலே இறுதியாக இறங்கி இங்கே கொல்லப்படுகிறார்கள். ஆக மொத்தம் 9 நபர்கள் நபிகளாரை பாதுகாக்க போறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை நீத்தார்கள். இதுதான் உண்மையான நேசம். இதை அஹ்மது என்ற கிதாப்ல 14056வது செய்தியாகவும் 13544வது செய்தியாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதரை பற்றி சொல்லுகிறார். 59வது வசனம் அத்தியாயத்துல 7வது வசனத்துல சொல்கிறார், இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ, தூதர் எதை கொடுப்பாங்க? இஸ்லாம் என்ற ஒரு நெறியை தந்திருக்கிறாங்க. இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க, இறுக்கமா பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே மதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நமக்கு சொன்ன அல்லாஹ் சொன்னது என்ன? திருமறை குர்ஆன் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. இந்த உலகத்துல எந்த மனிதன் எந்த சமூகத்துக்கு வழங்காத ஒரு இறைவன் புறத்திலிருந்து இறைக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளே உண்மையானது, கலப்படமே இருக்காது. நீங்க தேடி பார்த்தாலும் சரி, ஆய்வு செஞ்சாலும் சரி, கலப்படம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வேதம் என்று சொன்னால் அதுதான் திருமறை குர்ஆன். வஹஸனல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதல். இன்னைக்கு ஒருத்தனை ஒரு களத்திலே, போர்க்களத்திலே அல்லது அவரை பார்க்கும் போது செத்து விட்டால் சந்தோஷப்படுகிறான். தாண்டி உயிர் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் நபிகளார் அப்படி செய்யல. நபிகளாருக்கு இறந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இவர்களுக்காக இறந்தவர்கள் எங்கே இருப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே மாதிரி இன்னொரு போர்க்களம், பத்ர் போர்க்களம். இந்த பத்ர் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதிரிகளை சந்திக்கணும். 2 டீம் வராங்க. ஒண்ணு வணிக கூட்டம், இன்னொன்னு போர்க்களத்துக்குன்னே போரிடுறதுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நைட்ல உட்கார்ந்து சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க. என்ன செய்யலாம், யாரை எதிர்கொள்ளலாம், எதிரிகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல
அதுல அன்சாரி, அதாவது முஹாஜிர்கள் மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க சொல்லுங்க, எதை வேண்டாலும் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த முஹாஜிர் அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கட்டளையிடுங்கள், எந்த போரை யாரை வேண்டாலும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் கண்டுக்கவே இல்லை. உடனே சுதாரித்து கொண்டார்கள். அன்சாரி தோழர்கள் கேட்கிறாங்க, அன்சாரி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய ஆதரவை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று அந்த நேரத்துல சொல்லிவிட்டு அந்த இடத்துல அன்சாரி தோழர்கள் சொல்லுகிறார்கள். அன்சாரி தோழர்கள் சாதாரண ஒரு ஆட்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால், நபிகளாரை கருவறுக்க நினைக்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் அழைத்து வந்து தன்னிடம் வைத்துக் கொண்டு பாதுகாப்பு கொடுத்து கவசமாக இருந்தவர்கள் அன்சாரி தோழர்கள். அன்சாரி தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய ஆதரவைத்தான், எங்களுடைய வார்த்தைகள் தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யார சொல்லலாம்? எப்படி? நீங்கள் கட்டளையிட்டால், நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்கள் கடலுக்குள்ள எங்களுடைய குதிரைகளை கொண்டு போவோம். எப்படி கொண்டு போவோம்? குதிரை போக மறுத்தாலும் அந்த குதிரையுடைய பிரடிகளை அடித்து நாங்கள் கடலுக்குள்ளே நாங்கள் பயணம் செய்வோம். நீங்கள் கட்டளையிடுங்கள் யார சொல்லலாம் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிப்பு சிரித்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு அர்த்தம். போர்க்களம் என்றால் சும்மா நம்ம இந்த காலத்தில் உள்ள ஆர்ப்பாட்டம் மாதிரி கிடையாது. சாயங்காலம் போனோம்னா நைட் 6 மணிக்கு வர்ற மாதிரி கிடையாது. போர்க்களம் என்பது போனா திரும்பி வருவது கேள்விக்குறி. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எப்படி நபிகளாரை நேசித்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இன்னைக்கு நம்ம நேசிக்கிற அடிப்படையில் சும்மா பேருக்கு நேசிச்சுக்கிட்டு இருக்கோம். நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி தொழுகிறோமா? இன்னைக்கு நம்மகிட்ட 4 மதுகப்பு, 4 விதமா 4 பேர் தொழுகிறாங்க. ஒரு சபையில 4 பேர் தொழுகிறாங்க. 4 தொழுகையும் 4 விதமாக இருக்கிறது. ஒருத்தர் கையை அப்படி நீட்டி வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் கையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் நீட்டிட்டு போடுறாரு. இப்படி 4 விதமாக எது சரி? இன்னைக்கு அதை சிந்தித்து பார்த்தோமா? யோசனை பண்ணி பாருங்க. எது நபி வழி என்பதை தேடி பார்த்தோமா? அதுக்கு நாம் தயார். எதை பார்க்கிறோம்? பெருங்கூட்டம் எதை பின்பற்றுகிறோம் அதுதான் சரி என்று நினைக்கிறோம். பெருங்கூட்டம் நரகத்துக்கு போது அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்லிக்கலாம், அதிகமானவர்களை நான் நரகத்துக்காகவே படைத்திருக்கிறேன், சொர்க்கமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. நீங்க அத்தனை பார்ப்போம். மெஜாரிட்டி, இந்த உலகத்துல மெஜாரிட்டி தேவைதான். அல்லாஹ்விடத்துல மெஜாரிட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததா? அல்லாஹ்விடத்துல மெஜாரிட்டி எல்லாம் எடுபடாது. இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சபையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறதுக்கு ஆதாரமான ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒரு நபர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து மறுமை நாள் எப்போது வரும் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்துல எல்லாம் பேசாம சிரிச்சுக்கிட்டு, மறுமை நாளை பத்தி நீ விசாரிக்க, சரி மறுமை நாள் வர்றது இருக்கட்டும், மறுமை நாளுக்காக நீ என்னத்தை சம்பாதிச்சிருக்கிற, உன்னுடைய அந்த மறுமைக்காக என்ன உழைப்பு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த நபி தோழர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, பெரிய அளவுக்கு நான் எந்த நோம்பு வைக்கல, பெரிய அளவுக்கு நான் நோம்பு வைக்கல, பெரிய அளவுக்கு நான் தொழுகையெல்லாம் தொழல, பெரிய அளவுக்கு நான் சக்காத்தெல்லாம் பண்ணல. நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் உங்களையும் நான் அளவு கடந்து நேசிக்கிறேன். இதை தாண்டி என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய். நேசம், நேசித்தால் போதும். அந்த நேசம் தான் உன்னைய அந்த சொர்க்கத்துல நீ நேசித்தவர் என்னோடு நீ இருப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதை தொடர்ச்சியாக நம்ம அடுத்த உரையில
அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு மன இச்சையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கு. திருமறை குர்ஆன்ல அந்த 33வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார். இப்படித்தான் நீங்க தொழணும், இப்படித்தான் சக்காத்து கொடுக்கணும், இப்படித்தான் நோன்பு வைக்கணும் என்று அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாழ்வியல் வழிகாட்டியா சொல்லிட்டான், தூதர் வழியாகவும் காட்டிட்டான். அப்படி இருந்தா அதுல மாட்டு கருத்து சொல்ல எனக்கு இதை செய்யறதுக்கு முடியல, எனக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்ட மூமினுக்கு எந்த அதிகாரமும் ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னைக்கு மௌலத்துங்கிற பேர்ல மௌலத்தை ஓதிவிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம பெரிய காரியத்தை பண்ணிட்டோம், ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இதுக்கு அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு பதிலடி கொடுக்காப்பாங்க. 18வது அத்தியாயம் கௌஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயம் 103, 104 அதன் தொடர்ச்சியான வசனங்களை வசனிக்குவாங்க. அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், செயல்களிலே நஷ்டத்திற்குரியதை பற்றி நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு நபியை நீங்க சொல்லுங்க. அது என்ன செய்யல, அவர்கள் யார் என்றால் உலக வாழ்வில் அவர்களின் முயற்சி வீணா போனது. இன்னைக்கு செய்யக்கூடிய அல்லாஹ்வும் தூதரும் காட்டாத எந்த செயலை செய்தாலும் சரி, அல்லாஹ் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஒரு விஷயத்தை நாம ஒரு இபாதத்துன்னு செய்யறோம் சொன்னா அது அல்லாஹ் திருக்குறானே நமக்கு சொல்லி தந்திருக்கோம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கும். இந்த இரண்டும் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னார்கள், மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ அது ஃபஹுவ ரத்து, அது அல்லாஹ்விடத்தில் அது மறுக்கப்படும், அதுக்கு நன்மை கிடைக்காது. அப்படி செஞ்சதுக்கு தண்டனை தான் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் தம்மை இறைவனை வசனங்களை மறுத்தவர்கள். இதை யூதர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் அல்லாஹ் சொன்னாலும் அந்த வசனம் இன்னைக்கு முஸ்லீம் பேர்தாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்தமா இருக்கும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொன்னதை விட்டுட்டாங்க, தூதர் சொன்னதை விட்டுட்டாங்க, அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் நஷ்டத்திற்குரியது. அவர்கள் நினைச்சுக்கிட்டார்கள் நாம் நல்ல ஒரு காரியத்தை செய்து விட்டோம், அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதுதான் நஷ்டத்திலே மிகப்பெரிய நஷ்டத்துக்குரியது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டால் மட்டுமே அவனுடைய உண்மையான நேசத்தை பெற முடியும். அவனுடைய நேசப்பட்டால் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற முடியும் சொல்லி எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.